Morning friends, New Educational Policy 2022. What is NEP? 5 plus 3 plus 3 plus 4 structure. இதை நியூ எஜுகேஷனல் பாலிசி வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெப்னா என்ன, அவங்க முன்னாடி வந்து நம்ம பிள்ளை என்ன பண்ணுவோம்னா 10th 12th 3 years degree and then 2 years degree, then we will do our MPhil and then PhD இது மாதிரி படிப்போம். ஆனால் இப்போ அவங்க எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட் எப்படி வைக்கணும், 5 plus 3 plus 3 plus 4 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி நெப்னா ஃபுல் ஃபார்ம் இதை பிகாஸ் நிறைய பேர் எக்ஸாம் எழுத போகிறீங்க. மேபி இந்த கொஸ்டின் வரதுக்கு முக்கியமான சான்ஸ் இருக்குது. நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி தான் நெப். யூனியன் கேபினெட் பேவ் த வே ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ரிஃபார்ம் இன் ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பை லான்ச்சிங் த நியூ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி நெப் ஆன் 29th July 2020. ஆக்சுவலாக நமக்கு நியூ எஜுகேஷனல் பாலிசி எப்போ வந்துச்சுன்னா 29th July 2020 வந்துருச்சுங்க. தே ஆல்சோ ரீநேம்ட் MHRD as மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். நியூ எஜுகேஷனல் பாலிசி எப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் த ஓல்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி விச் வாஸ் லான்ச்டு வே பேக் இன் 1986. இதுக்கு முன்னாடி இருந்த எஜுகேஷனல் பாலிசி வந்து நமக்கு 1986 இருந்திருக்கு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் பாலிசி ஆஃப் 21st century that has replaced 34 years old education policy. ஆக்சுவலாக 21st centuryயோட நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து 1986 இருந்திருக்கு. 34 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓல்டு எஜுகேஷன் பாலிசியை வந்து 1986 மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு 2020 மாற்றிருக்காங்க. இந்த நியூ நெப் இஸ் பேஸ்ட் ஆன் 4 pillars which are நமக்கு வந்து இந்த நெப் வந்து ஒரு 4 பில்லர்ஸை வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா அக்சஸ், ஈக்விட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. எல்லாருமே அதை வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்குது, குவாலிட்டியாக எஜுகேஷன் இருக்குது அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இதை நம்ம படித்தோன்னா நல்லா வேலை கிடைக்கும், நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. ஸோ த 4 pillars ஆஃப் நெப் என்னென்னா அக்சஸ், equity and then quality and then accountability. In this new policy there will be a 5 plus 3 plus 3 plus 4 structure which comprises 12 years of school education and 3 years of Anganwadi preschooling and then replacing old 10 plus 2 structure. இப்போ நம்ம பழைய இடத்துல பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் படிப்போம் அண்ட் +1 +2 நம்ம எழுதணும் இல்லையா. இப்போ அதை வந்து மாற்றிருக்காங்க. இப்போ வந்து அது எப்படி மாற்றிருக்காங்கன்னா 5 plus 3 plus 3 plus 4ன்னு மாற்றிருக்காங்க இந்த ஸ்ட்ரக்சரை. இது வந்து ஆஸ் பர் த விஷன் ஆஃப் நெப் the government has approved that is aiming at providing for all, covering all aspects of education for all littleness of 15 years and above. Let's take a glance of some of the major features. இந்த நெப்போட மேஜர் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியூ எஜுகேஷனல் ப்ரோக்ராமோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்ட்டிசிபேஷன் ஆஃப் அபவுட் 3 crore ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் வாலண்டியர்ஸ். கண்டிப்பாக 3 crore ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வாலண்டியர்ஸாக சேர்ந்துருப்பாங்க. அதே மாதிரி எஸ்டிமேட்டட் 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் பி ஆக்டிவ்லி இன்வால்வ்டு. நிச்சயமாக இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி மூலயமா ஒரு 20 lakh டீச்சர்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் எஜுகேஷன் மூலயமா வெளில வருவாங்க. அவங்க வந்து புது விதமான சிஸ்டத்தில் வந்து அவங்க டீச் பண்ணுவாங்க. தட் இஸ் நம்ம ஏற்கனவே இருக்கிறவங்க கூட தே ஆர் கம்மிங் தேர் அண்டர் திஸ் அண்ட் சப்போர்ட் will be that is gathered from PRIs and then Anganwadi workers, ASHA workers and an estimated 50 lakh NSK, NSS and NCC volunteers. நிறைய பேர் வந்து இந்த 50 lakhs வந்து அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. NCC, NSS and NVSK வந்து இதுக்காக. ஸோ அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்காக ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நியூ பாலிசி வந்து இதெல்லாம் நமக்கு இருந்திருக்கு. அது மாதிரி ஃபிலான்த்ரபிக் CSR ஆர்கனைசேஷன்ஸ் பார்ட்டிசிபேஷன் த்ரூ வாலண்டியரிசம் அண்ட் தட் இஸ் வித்யாஞ்சலி போர்ட்டல். இந்த வித்யாலஜி போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலான்த்ரபிக்காக யாராவது ஹெல்ப் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், வாலண்டியர் பண்ணலாம் அப்படிங்கும் போது பண்ணலாம். இட் வில் யூட்டிலைஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் மீடியா ஃப்ரம் பிரிண்ட் டு டிஜிட்டல். இந்த நியூ எஜுகேஷனல் பாலிசி வந்து எல்லா விதமான மெத்தட்லேயும் இருக்குங்க. பிரிண்ட்டுக்கும் இருக்குது, டிஜிட்டல் இருக்குது. அது மாதிரி டேர்ம் அடல்ட் எஜுகேஷன் ஹாஸ் பீன் ரீப்ளேஸ்டு பை எஜுகேஷன் ஃபார் ஆல். இது வரைக்கும் முன்னாடி வந்து முதியோர் கல்வின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அடல்ட் எஜுகேஷன்னு. அதை வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அனைவருக்கும் கல்வி, எஜுகேஷன் ஃபார் ஆலுங்கிறத மாற்றிருக்காங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா வந்து here that is convergence with difficult ministries departments for effective implements of NEP. நமக்கு வந்து இந்த எல்லா மினிஸ்ட்ரிலையுமே வந்து எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்ட்ரல் போர்ட்டல் டு பி டெவலப்டு பை NIC ஃபார் அக்ரிகேட்டட் டேட்டா கேப்சரிங். அது மாதிரி NIC வந்து எல்லா டேட்டாவையும் அப் டு டேட்டா நம்ம கேப்சர் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் லிட்ரஸி வில் பி கண்டக்டட் இன் லோக்கல் ஸ்கூல்ஸ் யூஸிங் சயின்டிஃபிக் ஃபார்மேட் டு கேப்சர் த ரியல் லைஃப் லேர்னிங் அண்ட் ஸ்கில்ஸ் ஃபார் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி. ஆக்சுவலாக ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற போது லிட்ரஸி ரேட்டு
ஒரு சைன் பண்ண தெரிஞ்சாலே அது லிட்ரஸி ரேட்டுக்குள்ளே வரும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் லிட்ரஸி வந்து இப்போ லோக்கல் ஸ்கூல்ஸில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஒரு சயின்டிஃபிக் ஃபார்மேட்டில். இது வந்து ரியல் லைஃப் லேர்னிங், அவங்க லைஃப்பில் வந்து அது எப்படி அந்த அசஸ்மெண்ட்டை கொண்டு வராங்க. அந்த ஸ்கில்ஸ் ஃபார் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி நம்ம வந்து எப்படி இப்போ அந்த எஜுகேஷன் நம்ம லைஃப்பில் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது திட் இஸ் ஆனுவல் அச்சீவ்மெண்ட். நம்மளுடைய லைஃப்பில் வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக என்ன படித்தோங்கிறத வந்து சர்வே ஆஃப் லேர்னிங் அவுட்கம் ஃப்ரம் ரேண்டம் சாம்பிள்ஸ் ஆஃப் ஈச் ஸ்டேட் அண்ட் தென் யூனிட் டெரிட்டரிஸ் அண்ட் அவுட்கம். இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து நம்ம படித்து முடிச்சதை வந்து ஒரு ஆனுவல் அவுட்கமாக சர்வே பண்ணி நம்ம வந்து அது ரேண்டம் சாம்பிளாக எடுத்து ஸ்டேட் மூலயமாவும் அந்த யூனிவர்சிட்டி மூலயமாவும் அவங்க வந்து இதை அனலைஸ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் சேலரி ஃபியூச்சர்ஸும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதில் முக்கியமானது பார்க்கும்போது ஸ்கூல் ஆஃப் வில் பி யூனிட் ஃபார் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் த ஸ்கீம். இந்த எங்கே நடக்க போகுது, இதெல்லாம் ஸ்கூலில் தான் நடக்க போகுது. அது மாதிரி ஆன்லைன் சர்வே ஆஃப் பெனிஃபிக்டர்ஸ் அண்ட் தட் இஸ் விஐடி, தட் இஸ் வாலண்டரி டீச்சர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாலண்டரி டீச்சர்ஸோட அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து அந்த ஸ்கூலில் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ யாரெல்லாம் வாலண்டரி டீச்சர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கிடச்சிரும். இது மாதிரி ஆன்லைன் டீச்சிங் லேர்னிங் அசஸ்மெண்ட் சிஸ்டம் OTLAS ஃபார் ஆன்லைன் டீச்சிங் லேர்னிங் அண்ட் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னர்ஸ். அது மாதிரி நேரில் போய் தான் எடுக்கணும்னு கிடையாது, ஆன்லைன் டீச்சிங்காகவும் அந்த ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. அது மாதிரி யூஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ் ஃபார் வைடர் கவரேஜ் ஆஃப் த ஸ்கீம். இதில் வந்து டெக்னாலஜி மூலயமா வைடர் ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கிராண்டிங் இண்டெக்ஸ் PGI ஃபார் PGIயோட தட் இஸ் அப்ரிவேஷன் கேட்கலாம். PGI இஸ் பர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனிட் டெரிட்டரிஸ் டு மானிட்டர் த ஸ்கீம். அது வந்து ஒவ்வொரு யூனிட் அண்ட் டெரிட்டரியும் அந்த ஸ்டேட்டுக்கும் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க எப்படி அவங்க இன்க்ரீஸ் ஆகுது அவங்க ஸ்டடீஸ்ன்னு பார்ப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி வில் பி கிவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் உமன், SC ST OBC மைனாரிட்டிஸ் அண்ட் பர்சன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். அது மாதிரி வந்து அங்கே இவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷலாக ஒரு கேர் கொடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எஜுகேஷன் பாலிசியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தே ஆர் ஜஸ்ட் ஹெல்பிங். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கும்போது NEP 2022 டைம்லைன் கொடுத்துருக்காங்க. UGC சேர்மன் செட் தட் த டியூ டு COVID-19 பேண்டமிக் அஃபெக்டட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் NEP. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்னேன் 2020 வந்து நமக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி ஃபார்ம் ஆகிடுது. ஆனால் வந்து இது கோவிட்னால கொஞ்சம் லேட்டாக இருக்குது. பட் தி அஷ்யூர் தட் ஒன்ஸ் த கண்டிஷன் நார்மலைசஸ் தட் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஆஸ் அ ஃபாஸ்டர் ஃபேஸ். ஆக்சுவலாக வந்து 2030 த மேக்ஸிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபார் டீச்சிங் வில் பி 4-year இன்டிகிரேட்டட் பிஎட் கோர்ஸ். இப்போ நம்ம வந்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா BA வந்து 3 இயர்ஸும் 1 year or 2 year பிஎட் கோர்ஸும் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பிஎட் தான் படிக்கணும், டீச்சிங் கேரியர் தான் போகணுன்னா ஒரு 4 வருஷம் வந்து இன்டிகிரேட்டட் பிஎட் கோர்ஸ் தான் நம்ம படிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த அடுத்து வரதுல எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாக் said that they have no plan to revise the reservation norms under NEP. இந்த NEPக்கு நடுவில் எந்த ஒரு ரிசர்வேஷன் நார்ம்ஸுமே அவங்க கொண்டு வரல. அது மாதிரி மேகாலயா சீஃப் மினிஸ்டர் said that they will form a task force for the implementation of new education policy and after the constitution of such force Meghalaya will become the first state in the country who will implement this NEP. மாதிரி மேகாலயா சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் நெப்பை வந்து நாங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணது நாங்கள் பெருமைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேகாலயாவோட சீஃப் மினிஸ்டர் ஏற்கனவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன லிங்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நியூ எஜுகேஷனல் பாலிசி, அது மாதிரி மேஜர் ரிஃபார்ம் என்ன பண்ணியிருக்காங்க எஜுகேஷனல் பாலிசியில், மாதிரி வந்து விஷன் ஆஃப் த எஜுகேஷனல் பாலிசி, கரிக்குலம் ஸ்ட்ரக்சர் என்ன, எஜுகேஷன் வந்து மதர் டங்கில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ரீஜனல் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க, டீச்சர் வில் பி ரெக்ரூட்டட், இதுக்காக புது டீச்சர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க, எஃபெக்டிவ் ஃபாரின் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறாங்க, இது மாதிரி ஹையர் எஜுகேஷன் வந்து அண்டர் நியூ லெவலில் கொண்டு வர போகிறாங்க, இது மாதிரி காலேஜ் அஃபிலியேட்டட் அண்டர் NEP 2020 அந்த எந்தெந்த காலேஜஸ்லாம் வந்து இந்த NEP கீழே வருது, அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வெக்கேஷனல் ஸ்டடீஸ் அட் ஸ்கூல் லெவல்லே வெக்கேஷனல் ஸ்டடீஸ் சொல்லி தர போகிறாங்க. நம்ம பிஎட் வில் பி 4 years நான் சொன்னேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் எய்ட், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு பை சான்ஸ் ஃபினான்ஷியலாக வந்து கஷ்டப்படுறவங்களா வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபினான்ஷியல் எய்ட் கொடுக்குறாங்க. நோ ஹேண்ட் செப்பரேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் அண்டர் NEP. நம்ம வந்து எந்த ஒரு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா மெட்ரிகுலேஷனு, அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டு, அது மாதிரி CBSE அது மாதிரிலாம் பிரிக்காமல் எந்த ஒரு செப்பரேஷனும் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்ட் மோடில் வந்து NEP கொண்டு வருவாங்க. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸுமே இருக்குது. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நியூ எஜுகேஷனல் பாலிசி 2020 இது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். த்ரூ திஸ் நியூ எஜுகேஷனல் ஸ்கீம் there are trying to bring more than 2 crore students into the mainstream with the help of this. They aim to achieve 100% gross enrollment ratio GER. ஆக்சுவலாக இந்த நியூ எஜுகேஷனல் பாலிசி வந்து 2 கோடி ஸ்டூடெண்ட்டை வந்து இந்த ஃபுல் அச்சீவ்மெண்ட் 100% எஜுகேஷன் கொடுத்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மாதிரி ஃப்ரம் ப்ரீ ஸ்கூல் டு செகண்டரி பை த எண்ட் ஆஃப் 2030 இது வரைக்கும் வந்து ப்ரீ ஸ்கூல் படிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, இதை வந்து செகண்டரி லெவலில் ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புது நியூ எஜுகேஷன் பாலிசியோட வந்து முழு
And through this NEP, 2020 government is looking forward to making India a global knowledge superpower. அது மாதிரி நம்ம இப்போ நெப் பாலிசி எப்படி கொடுக்கணும்னா குளோபல் நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு ஸ்டேட் லெவலில் வந்து ஒரு நேஷனல் லெவலில் மட்டும் இல்லாமல் ஒரு குளோபல் நாலேஜ் சூப்பர் பவர் நாலேஜ் வேணும்னு சொல்லிட்டு வந்து இப்போ இந்த பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வில் பி ஒன்லி டன் பை மேக்கிங் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபார் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் மோர் ஃப்ளெக்சிபிள், ஹோலிஸ்டிக் அண்ட் மல்டிடிசிப்ளினரி விச் வில் பிரிங் அவுட் தேர் யூனிக் கேப்பபிலிட்டிஸ். அது மாதிரி வந்து நம்மளுடைய எஜுகேஷன் பாலிசி எப்படி இருக்குதுன்னா ஃப்ளெக்சிபிளாக, அது மாதிரி வந்து ஆன்லைன் நம்ம ரெகுலர் அது மாதிரி இருக்குது. அது மாதிரி ஹோலிஸ்டிக் முழுசாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், மல்டி டிசிப்ளினரி எல்லா விஷயத்தையும் பலவிதமான நோக்கில் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி யூனிக் கேப்பபிலிட்டிஸ், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு யூனிக் கெப்பாசிட்டிக்கும் அவங்க வந்து இது தந்துட்டுருக்காங்க. அது மாதிரி நேஷனல் பாலிசி 2020 பார்க்கும்போது இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், இதுதான் முக்கியமான வந்து மோட்டோவாக இருக்குது. இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், universal provision of quality yearly childhood development, care and education must be achieved by 2030 to ensure that all students entering grade 1 are school ready. இப்போ யார் வந்து ஸ்கூல் ரெடினா கிரேட் 1ல் சேர்றாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து ஃபுல் ஸ்கூலுமே முடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெடி பண்ணணும். அதான் குவாலிட்டி ஆஃப் சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது மாதிரி கேர் அண்ட் எஜுகேஷன் வந்து ஃபுல்லாக கொடுப்போம் எஜுகேஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மேஜர் ரிஃபார்ம் அண்ட் எஜுகேஷன் பாலிசி, இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ உள்ள புது எஜுகேஷன் பாலிசிக்கு என்ன ரிஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டவுட் நம்ம எல்லாருக்குமே வரும். ஸ்டூடெண்ட்ஸ் நவ் டு டேக் ஏ ஸ்கூல் எக்ஸாமினேஷன் விச் வாஸ் கண்டக்டட் பை த அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி இன் கிரேட்ஸ். எந்தெந்த ஃபார்மில் வந்து அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட் அண்ட் 8th ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்க்கும்போது நம்ம 10th 12th மட்டும்தான் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ யாரெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் சேர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு மேஜர் எக்ஸாம்ஸ் எப்போலாம் இருக்குன்னா 3rd, 5th அண்ட் தென் 8th அவங்களுடைய கிரேடு வந்துடும். அது மாதிரி போர்டு எக்ஸாமினேஷன் வந்து ஃபார் 10th and 12th will be continued but will be redesigned with the aim of holistic development. இப்போ 10th 12th எழுதுறாங்களே அதுவும் கண்டினியூ ஆகும். ஆனால் வந்து அது எப்படின்னா ரீடிசைன்டு ஃபார்மட்டில் வந்து இந்த மேஜர் ரிஃபர்மேஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிரகாஷ் பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். இங்கே பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பிரகாஷ்னா வந்து இந்த அக்ரோனிம் கூட கேட்கலாம். பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், இதான் பிரகாஷ். இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து இவங்க எவால்வேட் பண்ண போகிறாங்க. A new educational assessment platform will be set up. மாதிரி mathematical thinking and scientific temper coding will start from class 6. மாதிரி mathematical codingலாம் இருக்கு இல்லையா, இப்போ எல்லாருமே ரொம்ப காசு கொடுத்து IIT MITலாம் போய் பணம் சேர்றாங்க. அது மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு they are just giving money for just joining this coding. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா சிலபஸ்லேயே வந்து கோடிங் கொண்டு வர போகிறாங்க. அது மாதிரி ஒகேஷனல் எஜுகேஷன் வில் ஸ்டார்ட் இன் ஸ்கூல் ஃப்ரம் 6th grade which also include internship. 6thலேயே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது மாதிரி இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து 6thலேயே ஆரம்பிக்குது. ஸ்டூடெண்ட்ஸை வந்து டேரெக்டாக கொண்டு போய் என்னென்ன ட்ரைனிங் கொடுத்து என்னென்ன வேலை செய்ய வைக்கலாம்னு சொல்லிட்டு 6th ஸ்டாண்டர்ட்லேயே அவங்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி they have more practical knowledge. பட் 10th and 12th ஸ்ட்ரக்சர் வில் பி ரீப்ளேஸ். இது வரைக்கும் வந்து 10th 12thங்கிற ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருந்துச்சு. அது எப்படி மாற்றிருக்காங்கன்னா 5+3+4 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு நியூ சிஸ்டம் will have 12 years of schooling and 3 years of preschool and anganwadi. இதில் நீங்கள் பார்க்கும்போது 12 years of schoolingல வந்து ஒரு 3 year preschoolum anganwadi இருக்கு. Till grade 5th this policy will emphasize local language, regional language, mother tongue as the medium of instruction. 5th standard வரைக்கும் கண்டிப்பாக வந்து தாய்மொழியில் கல்வி கற்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதை வந்து இது வரைக்கும் நிறைய பேர் வந்து என்னென்னா மை சைல்டு நோ ஒன்லி இங்கிலீஷ், ஷி கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஷி டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் தமிழ், ஷி டோன்ட் நோ ஹவு டு ரைட் தமிழ், அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அது மாதிரிலாம் இல்லாமல் ரீஜனல் லாங்குவேஜ் அவங்க மதர் டங் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தெரியணும். இல்லைனா வந்து அவங்க ரீஜனல் லாங்குவேஜ் தெரியணும். இல்லைனா லோக்கல் லாங்குவேஜ் வந்து அவங்க திடீஸ் 1 to 5th படிக்கணும் அப்படிங்கிற கம்பல்சரியாக படிக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அட் ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன் சான்ஸ்கிரிட் will also be included at all levels as an option for students which include 3 language formulas. அது மாதிரி வந்து ஹையர் எஜுகேஷனில் சான்ஸ்கிரிட்டும் ஒரு பாடமாக கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு வேணும்னா அந்த பாடத்தை எடுத்து படிக்கலாம். ஆஸ் அன் ஆப்ஷன் லிட்ரேச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் அதர் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் will also be available. அது மாதிரி வந்து உங்களுக்கு 3 பாடத்தில் ஒரு பாடமாக வந்து ஒரு ஆப்ஷனலாக ஒரு பாடம் எடுக்கலாம். ஒன்று சான்ஸ்கிரிட் இருக்குது, அது மாதிரி வந்து லிட்ரேச்சர் ஆஃப் இந்தியாவோட லிட்ரேச்சர் இருக்குது, அது மாதிரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் இந்த நமக்கு வந்து பழைய காலத்து லாங்குவேஜ் இருக்குல்ல, கிளாசிக்கல் லாங்குவேஜ்மே இருக்குது. நமக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த 3 பாடத்தில் ஒரு பாடம் வந்து கண்டிப்பாக ரீஜனல் லாங்குவேஜ் நம்ம மதுரை பக்கம் படிக்கணும். அது மாதிரி இங்கிலீஷ் கம்பல்சரி. அது மாதிரி வந்து இந்த சான்ஸ்கிரிட்டு, இந்த லிட்ரேச்சர் ஆஃப் இந்தியா, இல்லை கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று நம்ம ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கலாம். நோ ஸ்டூடெண்ட் will be forced for any language. இதுதான் படிக்கணும்னு கம்பல்சரியாக எதுவும் படிக்காது. ஆனால் மதர் டங்கிறது கம்பல்சரி தான்.
இதில் பார்க்கும்போது ஹையர் எஜுகேஷன் வில் ரிசீவ் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் சப்ஜெக்ட்ஸ். நம்ம ஹையர் எஜுகேஷன் போகும்போது நமக்கு என்ன சப்ஜெக்ட் தேவைன்னு சொல்லி நம்ம ஃப்ளெக்சிபிளாக எடுத்துக்கலாம். there will be multiple entries and exit points and appropriate certification for higher education. அது மாதிரி நம்ம வந்து ஒரு இது படிக்கிறோம், நமக்கு வந்து அது முடிச்சுட்டு அடுத்தது போகலாம். நம்ம மல்டிபிள் என்ட்ரிஸ் பண்ணலாம். மாதிரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் நமக்கு அது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது எக்ஸிட் பண்ணிக்கலாம். அது மாதிரி அப்ராப்ரியேட் சர்டிஃபிகேஷன், நம்ம ஒரு கோர்ஸ் வந்து முடிக்கிறோம்னா நமக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் அதுக்கு அப்ராப்ரியேட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம்பிடெல் கோர்ஸ் இருக்குது. எம்பிடெல் கோர்ஸ் நம்ம படிக்கும் போது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு 3 months கோர்ஸோ ஒரு 18 weeks கோர்ஸோ படிச்சுட்டு நமக்கு அது முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் we are getting certificate. அது மாதிரி நமக்கு அப்ராப்ரியேட் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ யூஜி ப்ரோக்ராம் கேன் பி ஆஃப் 3 or 4 years with multiple exit options with appropriate certification in this period. Like certificate will be awarded after 1 year, advanced diploma after 2 years, degree after 3 years and bachelor with research after 4 years. நம்ம இதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யூஜி ப்ரோக்ராம் வந்து 3 to 4 years கொண்டு வந்திருக்காங்க. மல்டிபிள் எக்ஸிட் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஒரு அப்ராப்ரியேட் சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து முதல்ல வந்து 1 year, அது வந்து எப்படின்னா அட்வான்ஸ்டு டிப்ளமா கொடுக்கும்போது 1 yearல கொடுக்குறாங்க. அது மாதிரி ஆஃப்டர் 2 years வந்து தட் இஸ் சர்டிஃபிகேட் வில் பி அவார்டட் ஆஃப்டர் 1 year. ஒரு சாதாரணமாக ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ்னால் 1 year படிக்கணும். ஒரு அட்வான்ஸ் டிப்ளமானா 2 years படிக்கணும். ஒரு டிகிரிங்கும் போது 3 வருஷம் படிக்கணும். ஒரு பேச்சுலர் ரிசர்ச், நான் எப்படி சொன்னால் பிஎட் படிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு பிஎட் ஒரு பேச்சுலர் ரிசர்ச் படிக்கும் போது நம்ம 4 years படிக்கணும். அது மாதிரி அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் ஏபிசின்னு சொல்கிறாங்க. வில் பி credited in which digitally this academic credit earned by students will be stored through different HEIS and it will be transferred and counted for final degree. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ ஒரு டிகிரி படிக்கிறீங்க, அதில் 2 credit இருக்குது, 3 credit இருக்குது, எல்லாமே நம்மளுடைய சர்டிஃபிகேட்டில் ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் ஃபைனலாக ஒரு டிகிரி முடிக்கும் போது வந்து சிஜிபிஏக்கு 8.4 9.5லாம் இருக்கு இல்லையா, உங்கள் டிகிரி மார்க் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ஒரு சிஜிபி ஆட் பண்ணிட்டே இருக்கும். ஃபைனலாக உங்களுடைய சர்டிஃபிகேட் பார்க்கும்போது இட்ஸ் ஹேவிங் மோர் தென் 9.5 சிஜிபி 9.6 சிஜிபியை வந்து இந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்டில் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். எப்படி ஒரு பேங்க்கில் நீங்கள் அமௌண்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க, அது உங்களுக்கு வந்து பணம் வட்டி போட்டு வருது இல்லையா, அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற சர்டிஃபிகேட் ஒரு செமஸ்டரில் நீங்கள் படிக்கிற 6 சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணுற இந்த கிரெடிட் கோர்ஸுமே உங்களுடைய வந்து ஓவராலாக உங்கள் கிரெடிட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க நியூ எஜுகேஷன் பாலிசி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the curriculum in all subjects has been reduced to its core essentials. இந்த கரிக்குலம் எப்படி இருக்குன்னா வந்து நம்ம கோர் எசென்ஷியல், நம்ம எது இப்போ நான் லிட்ரேச்சர் எடுக்கிறேன்னா என் லிட்ரேச்சரை சம்மந்தப்பட்ட என் கரிக்குலம் ஃபுல்லாகவே ஃப்ரேம் ஆகும். த்ரூ திஸ் தே ஃபோக்கஸ் ஆன் கிரிட்டிக்கல் திங்கிங். அந்த கரிக்குலம் எப்படி ஃபோக்கஸ் ஆகும்னா கிரிட்டிக்கல் திங்கிங், நம்ம வந்து அதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், டிஸ்கவரி, என்கொயரி அண்ட் டிஸ்கஷன் அண்ட் டீச்சிங் பேஸ்ட் ஆன் அனாலிசிஸ் அண்ட் ஹோலிஸ்டிக் லேர்னிங் மெத்தட்ஸ் ஃபார் எஜுகேஷன். ஒரு எஜுகேஷன் பாலிசி எப்படி இருக்குன்னா ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், எதையுமே வந்து மாற்றி யோசிக்க வைப்பாங்க, அது புதுசாக ஒரு விஷயத்தை டிஸ்கவர் பண்ண வைப்பாங்க. என்கொயரி, ஏன் இது இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஸ்டின் கேட்க, டிஸ்கஷன், இது வந்து இப்படி வந்தது சரியா தப்பா அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டீச்சிங் பேஸ்ட் ஆன் த அனாலிசிஸ், இது வரைக்கும் வந்து நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு ஒரு பாலிசி போலிசியில் அப்படி இல்லாமல் இதை அனலைசிஸ் பண்ணி ஹோலிஸ்டிக் லேர்னிங்காக இது நம்ம வந்து இப்படி வந்ததுன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முழுமையாக நம்ம அதை கற்றுக்கிறதுக்கு வந்து இந்த எஜுகேஷன் பாலிசி யூஸ் ஆகுது. இந்த மாதிரி ரெகுலேட்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன் வில் பி லைட் பட் டைட். நம்ம பார்க்கும்போது இந்த ஹையர் எஜுகேஷன் ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக பண்ணுறோம். ஆனால் வந்து இதை நம்ம படிக்கிறச்சே இது வந்து எவ்வளோ டைட்லி காம்பேக்ட் ஒரு சிலபஸ்ங்கிறத வந்து நம்ம படிக்கும் போது நம்ம ஃபீல் பண்ணலாம். ஃபோக்கஸ் ஆன் இ லேர்னிங் ஸோ தட் தே கேன் ரெடியூஸ் த இண்டிபெண்டன்சி ஆஃப் டெக்ஸ்ட் புக். ஒரு காலத்தில் பார்க்கும்போது பசங்கள்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய புக்கை மூட்டையை மாட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பென்ட்ரைவ் தூக்கிட்டு போகிறாங்க. தே யூஸ் த லேப்டாப் ஃபார் ஆக்சஸிங் த புக். அதனால் இ லேர்னிங் வந்துருச்சு. அண்டர் த நியூ பாலிசி எஜுகேஷன் வில் கெட் 6% ஆஃப் ஜிடிபி. இயர்லியர் இட் வாஸ் 1.7 which will definitely boost the education system. ஜிடிபின்னு பார்க்குறச்சே வந்து பழைய காலத்தில் வந்து நமக்கு 1.7 தான் இருந்தது. இப்போ வந்து 6% அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த எஜுகேஷனல் பாலிசி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட தரத்தை உயர்த்துன்னு கண்டிப்பாக நம்ம நம்பலாம். By the end of 2040, they aimed that all HEIS will become multidisciplinary institutions and each of them will have 3,000 or more students. மாதிரி ஒவ்வொரு ஹையர் செகண்டரிலையும் வந்து ஹையர் எஜுகேஷன்லையும் பார்க்குறச்ச நமக்கு வந்து 2040 வந்து ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மல்டிடிசிப்ளினரி இன்ஸ்டியூஷன்லையும் படிப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட்கம் பேஸில் வருவாங்க. இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் காலேஜஸ் எல்லாமே அஃபிலியேட்டட் வில் பி ஃபேஸ்ட் அவுட். எல்லாமே கண்டிப்பாக அஃபிலியேட்டட் காலேஜஸாக இருக்கும். மாதிரி அட்லீஸ்ட் one large multidisciplinary higher education should be built in or near every district by 2030. மாதிரி நம்ம வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து கவர்மெண்ட் பேஸ்டு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து 2030 கட்டியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லார்ஜ் மல்டிடிசிப்ளினரி ஹையர் எஜுகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எய்ம் டு அச்சீவ் 100% யூத் அண்ட் அடல்ட் லிட்ரஸி. கண்டிப்பாக வந்து எல்லா யூத்துமே 100% படிச்சிருக்கணும். மாதிரி அடல்ட் எஜுகேஷன் டு ஆளுங்கிற ஸ்கீமுமே நம்ம
அப்படிங்கிறத வந்து கொண்டு இருக்காங்க. அது மாதிரி NTA will offer common entrance exam for admission in higher educations. அது மாதிரி NTA நம்ம நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இப்போ நம்ம நெட் எக்ஸாம் எழுதாச்சு ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அதில் நம்ம ஆக்சுவலாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே அந்த என்ட்ரன்ஸ் எழுதிட்டு இங்கே எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் நம்ம வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறச்ச அந்த ஸ்கீம் வழியாக போகலாம். இப்போ நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் போகும்போது we are writing a common entrance test and then we are getting NIT MITக்குலாம் நமக்கு அப்படி தான் நமக்கு கிடைக்குது இல்லையா. இந்த மாதிரி எப்படி இருக்கும்னா நம்ம ஜென்ரலாகவே வந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம எல்லாருமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் நம்ம உள்ளே போவோம். அது மாதிரி NEP 2020 ஃபேக்ட், முக்கியமான ஃபேக்ட் என்ன, do you know this was the third NEP policy, first policy came in 1968. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நீங்கள் டெட்டு மற்ற டிஆர்பி வந்து என்னமோ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து எத்தனாவது எஜுகேஷனல் பாலிசினா தேர்ட் எஜுகேஷனல் பாலிசி இந்த NEP 2020. இது வந்து ஃபஸ்ட்டு எஜுகேஷனல் பாலிசி எப்போ வந்து 1968 வந்துச்சு. இப்போ செகண்ட் வந்து எப்போ வந்துச்சு 1986 வந்துச்சு. அந்த மாதிரி ஆனால் 86 வந்தது வந்து அமெண்ட்மெண்ட்டில் வந்தது வந்து 1992. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். NEP வந்து தேர்ட் எஜுகேஷனல் பாலிசி, ஃபஸ்ட்டு பாலிசி வந்து 1968, செகண்ட் பாலிசி 1986, 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துச்சு. ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது 1992. ஸோ இது எல்லாமே நம்ம முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட். இது மாதிரி இங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020 கான்ட்ரிபியூட்டிங் டு அன் ஈக்விட்டபிள் அண்ட் வைப்ரண்ட் நாலேஜ் சொசைட்டி பை ப்ரொவைடிங் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் டு ஆல். இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் எஜுகேஷன் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா MHRD வந்து எல்லாருக்குமே ஒரு ஹை குவாலிட்டி எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த எஜுகேஷனல் பாலிசியோட மோட்டோ. நெக்ஸ்ட், வாட் இஸ் த விஷன் ஆஃப் நியூ எஜுகேஷனல் பாலிசி? ஏன்னா இந்த மிஷன் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். விஷன் பார்த்தீங்கன்னா NEP 2020 envisions an India-centered education system that directly contributes to the evaluation of our nation, enduring into an equitable and vibrant knowledge society by giving them a top-class quality of education. நம்ம விஷன் என்னன்னா 2020 என்ன விஷன் பண்ணுதுன்னா ஒரு சென்டர்டு எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம எல்லாத்துலேயுமே வந்து குளோபலைஸ்டாக கொடுக்குறாங்க. எதை டேரெக்டாக கொண்டு வரணும், எவாலுவேஷன் ஆஃப் அவர் நேஷன், நம்ம நேஷனை வந்து உயர்த்துறதுக்காகவும், மாதிரி ஈக்விட்டபிள் அண்ட் வைப்ரண்ட் நாலேஜ் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக ஒரு வைப்ரண்ட்டான நாலேஜ் நம்ம சொசைட்டி கொடுக்கறதுக்கும், நம்ம டாப் கிளாஸ் எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக தான் இந்த விஷனாக இருக்குது நம்மளுடைய NEP. Through this NEP, our country's education system and research facility will become more robust, and with the help of these students who spend thousands of dollars on education in foreign countries will get global standards in line in India. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் படிக்கிறதுக்கு வந்து யோசிச்சுட்டு ஃபாரின் கண்ட்ரிஸ்க்குலாம் போய் பணத்தை கட்டி படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. இந்த NEPக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா வந்து ஃபாரினில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட பல டாலர்ஸை செலவு பண்ணி இந்தியாவில் வந்து படிப்பாங்க. அந்த அளவுக்கு எஜுகேஷன் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து NEP NEC, that is ECCE, இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், ஃபவுண்டிங் ஆஃப் லேர்னிங். NEPோட முக்கியமான ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி childhood care and education இதுன்னு ஆரம்பிக்குது. Through this policy, the child who are in the age group of 3 to 6 years has access to free high quality developmental appropriate care and education by 2025. இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா வந்து 3 வயசுலேருந்து 6 வயசு உள்ள எல்லா குழந்தைக்குமே ஃப்ரீயாக சேஃபாக ஒரு ஹை குவாலிட்டி டெவலப்மெண்டல் எஜுகேஷன் கொடுக்கணும். எந்த பாலிசினா 2025 எல்லாருமே இந்த அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் ரைட் நவ் தட் இஸ் சிவியர் லேர்னிங் கிரைசிஸ் இன் இந்தியா பிகாஸ் சில்ட்ரன் ஆர் என்ரோல்டு ஃபார் ப்ரைமரி பட் தே ஃபெயில் டு அட்டெண்ட் பேசிக் ஸ்கில்ஸ். ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூலில் குழந்தைங்களாம் வந்து அங்கன்வாடி அட்டென்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு அது பேசிக் ப்ரைமரி ஸ்கில்ஸ் இல்லை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 to 6 இயர்ஸ்லேயே வந்து எல்லாருக்குமே ஹை குவாலிட்டி அப்ராப்ரியேட் கேர் ஆஃப் எஜுகேஷன் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா that is ensuring several access to educational at all level. இப்போ இங்கே என்னென்ன அக்சஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது நல்டிகல் பாத்வேஸ். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் படித்தாங்கன்னா அது வந்து எப்படின்னா நம்ம நீட் படித்தோன்னா that they become a doctor, and then if they are clearing some other exam JRFலாம் முடித்தாங்கன்னா they can go for engineering. அது மாதிரி நமக்கு வந்து எப்படின்னா ஒரே ஒரு கன்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அப்படி இல்லாமல் ஒரு மல்டிபிள் பாத்வேஸ் வந்து இந்த எஜுகேஷன் கொடுக்க போகுது. அது மாதிரி பில்டு ஸ்கூல்ஸ் நிறையா கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கட்ட போகிறாங்க. அது மாதிரி லேர்னிங் அவுட்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பிரிங் பேக் அவுட்புட்ஸ், நமக்கு இன்புட் இல்லாமல் நம்ம வந்து வெளியில் வர ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா வந்து நவோதயா வித்யாலயா அதுக்கப்புறம் கேவி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி பிரைட்டாக இருக்காங்க, அது மாதிரி ஒரு அவுட்புட்டோட நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வெளில வருவாங்க. அது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சென்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல படிக்க முடியல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஆல்டர்னேட்டிவ் சென்டர்ஸில் வருவாங்க. பியூர் டியூட்டரிங், இப்போ வந்து நம்ம ஒரு வாத்தியார் சொல்லித்தராங்க, அந்த பையனுக்கு டவுட் இருக்குது, அப்போ என்ன பண்ணுவான்னா அந்த ஸ்கூல்லேயே அந்த கிளாஸ்லேயே அவன் ஃப்ரெண்டே அவனுக்கு டீச் பண்ணலாம், பியர் டீச்சிங் அப்படிங்க.
பியர் டியூட்டரிங் மெத்தடையும் கொடுக்குறாங்க. டு என்ஷூர் அக்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல் சில்ட்ரன், எல்லா சில்ட்ரனுக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அது மாதிரி நியூ கரிக்குலம் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ப்ரீவியஸ் அகாடமிக் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இங்கே நியூ பெடகாலஜிக்கல் அண்ட் கரிக்குலர் ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. பழைய காலத்தில் பார்க்கும்போது 2 வயசு 6லேருந்து 18 வயசு வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே ஆர் இன் தட். செகண்ட் வந்து 10 ஏஜ் 6 to 16 உள்ள எஜுகேஷன் பாலிசி மாதிரி இருந்துச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளாஸ் 9 and 12 ஏஜ் வந்து 14 to 18 வந்து அவங்க முடிச்சிருவாங்க. மாதிரி 3 பார்த்தீங்கன்னா 6 to 8 வந்து ஏஜஸ் 11 to 14 வரைக்கும் படிப்பாங்க. மாதிரி 3rd லெவல் வந்து கிளாஸ் 1 to 5 வந்து 8லேருந்து 11 இயர்ஸ் வரைக்கும் தான் வந்து இந்த கிளாஸ் படிக்கிற மாதிரி இருக்குது. மாதிரி 2 இயர்ஸ் பார்க்கும்போது கிளாஸ் 1 and 2 ஏஜஸ் 6 to 8. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது அவனுக்கு 6 வயசு. அது மாதிரி 3 இயர்ஸ் வந்து அங்கன்வாடி ப்ரீ கேஜி, நம்ம ஆக்சுவலாக வந்து ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இங்கே அங்கன்வாடி ப்ரீ ஸ்கூலில் பாலவிகா அந்த வந்து ஏஜஸ் 3 to 6 வந்து படிக்கிறாங்க. அது மாதிரி வந்து 3 to 6 அவங்க வந்து தே ஆர் ஹேவிங் த ப்ரீ எஜுகேஷன். இது வந்து ஃபவுண்டேஷனல் எஜுகேஷன் பாலிசி பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா செகண்டரி, மிடில் அண்ட் ப்ரைமரி அண்ட் தென் ஃபவுண்டேஷனல். ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கன்வாடி வந்து ஃபவுண்டேஷனில் வருது, வந்து 3 to 5 வந்து ப்ரைமரியில் வருது. அது மாதிரி மிடில் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 6 to 8 வந்துடுது. செகண்டரி வந்து 9 to 12. இதை மாதிரி 4 விதமாக வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக உள்ள எஜுகேஷனல் நியூ கரிக்குலம் ஸ்ட்ரக்சரை வந்து பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ஸ்கூல் கரிக்குலம் பெடகாலஜி டு நியூ, that is a 5+3+3+4 அந்த பேட்டர்னில் வந்து மாற்றுறாங்க. The new curricular structure was designed in the interest of learners at different stages of their development, such as 3 to 8, 8 to 12, 11, 11 to 14 and 14 to 18 years. இப்போ எப்படின்னா 3 வயசுலேருந்து 8 வருஷம் வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட கேட்டகரி, அப்புறம் 8 to 11 இயர்ஸ் வரைக்கும், அப்புறம் 11லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும், அப்புறம் 14லேருந்து 18 இயர்ஸ் வரைக்கும். ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்லேருந்து எவ்வளோனா 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. 3 இயர்ஸ் ஆஃப் ப்ரீ ப்ரைமரி அண்ட் கிரேட்ஸ் 1 and 2. இது எல்லாமே வந்து ப்ரைமரி ப்ரீ ப்ரைமரியில் வருது. மாதிரி ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்னு பார்க்கும்போது 3 இயர்ஸ்லேருந்து கிரேட் 3, 4, 5 வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் வருது. ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் வந்து 3 இயர்ஸு, அண்ட் தென் கிரேட் 1 and 2 5 வருஷம். ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்னு பார்க்கும்போது 3 இயர்ஸ், அது மாதிரி 3, 4, 5. மிடில் ஆர் அப்பர் ப்ரைமரி ஸ்கேல் வந்து 3 இயர்ஸு, கிரேடு 6, 7, 8 கொண்டு வராங்க. ஹை ஆர் செகண்டரி ஸ்டேஜ் பார்க்கும்போது 4 இயர்ஸு, 9, 10, 11, 12. ஸோ நமக்கு 4 ஸ்டேஜ் ஆஃப் ப்ரைமரி ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் வந்து 5 இயர்ஸு, ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் வந்து 3 இயர்ஸு, மிடில் ஆர் அப்பர் ப்ரைமரி பார்க்கும்போது 3 இயர்ஸு, ஹையர் செகண்டரி வந்து 4 இயர்ஸ். இதுதான் வந்து பேசிக் நாலேஜ் ஆஃப் தி ஸ்கீம். மாதிரி ஆல் ஸ்டேஜஸ் மென்ஷன் above will incorporate இந்தியன் அண்ட் ரீஜனல் டிரான்சிஷன்ஸ். இது எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இந்தியன் லாங்குவேஜஸ் தெரிஞ்சுக்கணும், ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும், எத்திக்கல் ரீசனிங் தெரியணும், சோஷியோ எமோஷனல் லேர்னிங் இருக்கும், குவான்டிடேட்டிவாக இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங் தெரியணும், டிஜிட்டல் லிட்ரஸி இருக்கணும், கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் இருக்கணும், சயின்டிஃபிக் டேம்பர், லாங்குவேஜஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ப்ராப்பர்லி. எல்லாருக்குமே வந்து இந்த எல்லா விதமான ஸ்கில்ஸுமே இருக்கிற மாதிரி தான் அவங்க எஜுகேஷன் பாலிசி கொடுப்பாங்க. அது மாதிரி எஜுகேஷன் இன் மதர் டங், ரீஜனல் லாங்குவேஜ் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் மதர் டங்கை வந்து கண்டிப்பாக படிக்கணும்னு. ஆஸ் வி நோ யங் சில்ட்ரன் grasp new things quickly when they thought in their own language instead of some other language which they are not used to. நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அது புரியும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் சொல்கிறதுக்கு. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமான விஷயத்த வந்து மதர் டேங்கில் தான் சொல்லணும். அண்ட் திஸ் பாலிசி ஆல்சோ ரெகனைஸ் த சேம் தஸ் தே ஆடட் a point in this new policy that children up to 5, grade 5 will be taught in their mother tongue but also prefer to grade 8 if required. அது மாதிரி வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டிப்பாக மதர் டங் தான் படிக்கணும். இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை நான் 8th வரைக்குமே படிக்கணும்னா தே கேன் சூஸ் their mother tongue as a regional option for learning their studies அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. For this textbooks will also be made available in their language, but if somehow it is not possible to provide, the language of interaction between teacher and students will be their home language. அது மாதிரி வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து நமக்கு ரீஜனல் லாங்குவேஜ் மதர் டங் கொடுக்குறோம். அது மாதிரி வந்து அவங்க பேசுகிற கிளாஸில் அவங்க ரீஜனல் லாங்குவேஜோ இல்லைனா ஹோம் லாங்குவேஜ்லையோ they can teach and they can taught in the class. From grade 1 onwards, young children will get exposure to 2 or 3 languages which may increase their speaking proficiency, interaction and able to recognize the same by grade 3. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த கிரேட் 1லேயே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மதர் டங் இருக்கும், நம்ம செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கும், தேர்ட் லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எப்படி இருக்கும்னா தே ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஹாவ் தெர் இஸ் சம் ரீஜனல் லாங்குவேஜஸ்லாம் அவங்களுக்கு ஃபாரின் லாங்குவேஜ் எது படிக்கணுமோ அது அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். Teacher will be recruited. In the new policy, under the new educational policy, there is a shortage of teacher who speaks the given languages. In that case, special efforts will be made and the scheme will be enrolled out to recruit teacher, which also include retired teachers who can speak the local language required. இப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து இந்த நியூ பாலிசி மூலயமா கண்டிப்பாக ஏற்படும். காரணம் என்னென்னா இந்த பாலிசி ஏற்படுறச்ச
நிறைய லாங்குவேஜ் டீச்சர்ஸ் தேவைப்படுவாங்க. அதனால அந்த லாங்குவேஜ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசுறதுக்குள்ள டீச்சர்ஸ் வந்து மேபி அவங்க ரிட்டையர் இருந்தால் கூட ஸ்பெஷல் இந்த டீஸ் அமெண்ட்மெண்ட் மூலயமா அவங்கள கூட ரெக்ரூட் பண்ணி தே ஜஸ்ட் யூஸ் தம் ஆஸ் தேர் டீச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பாசிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலக்டிவ் ஃபாரின் லாங்குவேஜ் இன் செகண்டரி ஸ்கூல் லெவலில் வந்து சில்ட்ரன் கேன் ஆப்ட் தி ஃபாரின் லாங்குவேஜ் ஆஃப் தியர் சாய்ஸ். இப்போ யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம வந்து டீச்சர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சுக்கோங்க. ஏன்னா 2030 இல்லை 2040 வந்து இந்த ஃபாரின் லாங்குவேஜ் டீச்சர்ஸ்க்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க. ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், ஸ்பானிஷ், சைனீஸ், ஜாப்பனீஸ் இந்த லாங்குவேஜ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து 3 லாங்குவேஜ் சிஸ்டமில் ஒரு லாங்குவேஜ் ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கணும் இல்லையா, அதில் ஆப்ஷன் என்னென்ன படிக்கலாம்னா ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ், சைனீஸ், ஜாப்பனீஸ் இந்த 6 மொழியில் ஏதாவது ஒரு மொழி வந்து படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 மொழியில் நம்ம ஏதாவது ஒரு மொழி ஃபாரின் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் அண்டர் நியூ பாலிசி. எப்படி வந்து ஹையர் எஜுகேஷன் இருக்குன்னா, ஹையர் எஜுகேஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இம்ப்ரூவிங் ஹியூமன் வெல்பீயிங் அண்ட் டெவலப்பிங் இந்தியா த்ரூ NEP. They aim to increase their general from 26.3 to 50% by 2035. ஆக்சுவலாக இப்போ எஜுகேஷன் பாலிசின்னு பார்க்கும்போது ஜென்ரலில் ஒரு 26.3% தான் வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க. ஆனால் 2035 ஒரு 50% அந்த ரீச் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் அரௌண்ட் 3.5 crore நியூ சீட்ஸ் வில் ஆல்சோ பி ஆடட் டு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது மாதிரி கண்டிப்பாக வந்து இன்னும் 2030 வந்து ஒரு 3.5 crore நியூ சீட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக நியூ எஜுகேஷனல் ஸ்ட்ரீட்ஸ் வந்து நம்ம காலேஜ் லெவலில் கொடுப்பாங்க. அண்டர் திஸ் யூஜி எஜுகேஷன் குட் பி ஆஃப் 3 to 4 years வித் நம்பர் ஆஃப் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆப்ஷன்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு யூஜி லெவலில் படிக்க வச்சா 3 years படிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் பிஎட் அது மாதிரி ப்ரொஃபிஷியன்சி அதை எடுத்தும்போது 4 years படிப்பீங்க. அது மாதிரி மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டி செட் ஆஃப் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ். அது மாதிரி மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் நம்ம சேரும் போது குளோபல் ஸ்டாண்டர்டோட அந்த ரிசர்ச் யூனிவர்சிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா HECI. ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வில் பி த ஒன்லி பாடி ஃபார் என்டர் ஹையர் எஜுகேஷன். இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஹையர் செகண்டரி போய் ஜாயின் பண்ணோம்னா HECI வந்து ஜென்ரலாக வந்து ஆல் ஓவர் இந்தியா மூலயமா இருக்கும். ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மூலயமா தான் நம்ம என்ன பண்ணலாம், ஹையர் எஜுகேஷனுக்கு என்டர் பண்ணலாம். வந்து இது என்னென்ன எக்ஸப்ஷன் இருக்குன்னா மெடிக்கலுக்கும் லீகல் எஜுகேஷன் தட் இஸ் லாவும் தட் இஸ் மெடிக்கல் மட்டும்தான் இதில் வந்து எக்ஸப்ஷன் ஆகும். அது மாதிரி HECI வில் ஹாவ் 4 independent verticals such as இந்த HECIக்குள்ள வந்து 4 independent வந்து 4 independent verticals இருக்குது. என்னென்னா NHERC நேஷ்னல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில் அது ஃபார் டைரக்டிவ். அது வந்து எதுக்கு எதுனா GEC ஜென்ரல் எஜுகேஷன் கவுன்சில் ஒன்று இருக்குது. அது மாதிரி ஃபார் ஸ்டாண்டர்ட் செட்டிங் நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் ஒரு ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறது வந்து GEC இருக்குது ஜென்ரல் எஜுகேஷனல் கவுன்சில் ஃபார் செட்டிங் ஸ்டாண்டர்டு. HEGC வந்து ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கவுன்சில். இந்த ஹையர் எஜுகேஷன் கிராண்ட் நம்ம பணம்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வந்து யார் சாங்ஷன் பண்ணால் ஹையர் எஜுகேஷன் கிராண்ட் கவுன்சில் இருக்குது ஃபார் ஸ்பான்சரிங். அண்ட் NAC வந்து நேஷ்னல் அக்ரிடேஷன் கவுன்சில் வந்து ஃபார் ரெகக்னிஷன். இப்போ நம்ம வந்து UGC NAC அக்ரிடேட்டட் சர்டிஃபிகேட் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ நமக்கு வந்து 4 திட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அது என்னென்னா NHERC நேஷ்னல் ஹையர் எஜுகேஷன் திட் இஸ் ரெகுலேட்டரி கவுன்சில், அப்புறம் GEC ஜென்ரல் எஜுகேஷன் கவுன்சில், அப்புறம் HEGC ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கவுன்சில், அப்புறம் NAC நேஷ்னல் அக்ரிடேஷன் கவுன்சில். இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. குளோபலைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நம்ம இங்கே படிச்சுட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு வி கெட் அ ஜாப், அதுதான் முக்கியம். நம்ம படிச்சுட்டு நம்ம லோக்கலில் வேலை தரக்கூடாது, வி ஹாவ் அ ஹையர் ஸ்டாண்டர்ட் ஃபார் கெட்டிங் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க அப்படியே பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட். நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, முன்னாடி வந்து நிறையா கோர்சஸ்லாம் படிச்சுட்டு நம்ம பேங்க் கிரெடிட் மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், 1 credit 2 credit நம்மளுடைய சர்டிஃபிகேட்டில் ஆட் பண்ணிட்டே வரலாம். அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் கிரெடிட் earned by the students during the academic from different HEILS could be stored and transferred by the final degree. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுற கோர்சஸ் எல்லாமே அவங்க கிரெடிட் சிஸ்டம் ஆட் ஆகிட்டு அவங்க ஃபைனலாக வந்து UGC என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சர்டிஃபிகேட்டில் இதில் ஸ்கோரோட வந்து வெளில வருவாங்க. நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் will act as a speak body that fosters a strong research culture and building research capacity covering higher education. இந்த நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பாடியை ஆக்ட் பண்ணி அவங்களோட ரிசர்ச் கல்ச்சரையும் அவங்க ஹையர் எஜுகேஷனை வந்து ரிசர்ச் கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜ் அஃபிலியேஷன் அண்டர் NEP 2020 என்னென்ன காலேஜஸ்லாம் வந்து அஃபிலியேட்டட் பண்ணுறாங்க புது நேஷனல் பாலிசி இல்லைனா the affiliation of colleges will be phased out in 15 years and a mechanism will be established for granting graded autonomous to colleges. வந்து அட்டானமஸ் காலேஜஸ் அது மாதிரி வந்து 15 இயர்ஸாக வந்து அவங்க ரெகுலராக அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் பார்க்குறாங்க. அண்ட் ஆஃப்டர் சம் டைம் இட் இஸ் presumed that every college will develop into self-governing degree provider of an intermediate of an university. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு 2020 நம்ம ஃபியூச்சரில் வந்து எல்லா காலேஜுமே ஒரு செல்ஃப் கவர்னிங் டிகிரி வந்து கொடுக்குற அளவுக்கு ஒரு இன்டர் டிசிப்ளினாக ஒரு யூனிவர்சிட்டியாகவும் உருவாகிற அளவுக்கு அவங்க வந்து கொண்டு வந்துருவாங்கங்கிறாங்க. ஃபோக்கஸ் ஆன் ஒகேஷனல் ஸ்டடீஸ் அட் த ஸ்கூல் லெவல். அந்த மாதிரி ஸ்கூல் லெவல்லே வந்து ஒகேஷனல் ட்ரைனிங்க்கு வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இன் 12 5-year plan from 2012 to 2017, it is estimated that more than 5% of Indian group of 19 to 24 have received formal vocational education, which is too low if we compare it to the other countries like USA 52%, Germany 75%, and South Korea 96%. And that's why under this policy every child from grade 6 to 8 must learn at least one vocational or more. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வொகேஷ்னல் ஸ்டடீஸ் வந்து ஸ்கூல் லெவல்லே கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ வந்து 19 to 24 years வரைக்கும் நம்ம இந்தியனில் பார்க்கும்போது 5% தான் வொகேஷ்னல் ட்ரைனிங் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே நீங்கள் யூஎஸை பார்க்கும்போது 52% எடுத்துக்காங்க, ஜெர்மனியில் 75% இருக்காங்க, சவுத் கொரியாவில் 96% வொகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஜாப் தான் கிடைக்கணும் இல்லாமல் வொகேஷ்னல் ட்ரைனிங் எடுத்தோம்னா we can do our own job. we are not a job seekers, we are job creators. அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபிஷியன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு வொகேஷ்னல் ட்ரைனிங்கை வந்து they are going to improve there in this 12th year plan, 5-year plan. Next பார்க்கும்போது the importance of basic knowledge of various livelihood and skills, life skills such as gardening. என்னென்ன சொல்லி தருவாங்க அந்த வொகேஷனல் ட்ரைனிங் பார்க்கும்போது கார்டனிங் சொல்லி தருவாங்க, வுட் ஒர்க், ஏதாவது வுட்டில் கார்விங்கு, பாட்ரி ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, இது எல்லாமே வந்து என்னென்னா வொகேஷனல் ட்ரைனிங்கில் இருக்குது. நமக்கு எது பிடிக்குதோ நம்ம அதை எடுத்துக்கலாம். They aim that by the end of the 2025 they have at least 50% of learners from school and higher education who have to get the exposure of vocational education. இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா 2025 இன்னும் 5 வருஷத்தில் ஒரு 50% of ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஒரு ஸ்கூல் லெவல்லையோ ஒரு ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு போகும்போது ஒரு வொகேஷனல் எஜுகேஷன் எனக்கு ஒரு சுயதொழில் கைத்தொழில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து எல்லா நேரத்தும் மற்றவங்களை நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. The BEd will be of 4 years சொன்னோம் இல்லையா, அது under this new and inclusive national curriculum framework for teacher education, which will be formulated by NCTE with the help of NCERT, that by the end of 2030 the minimum qualification for teachers will be 4-year BEd and degree program. இது எப்படின்னா வந்து உங்களுக்கு இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராமாக இப்போ வந்து BEd நமக்கு சேர்ந்து வந்து 4 years படித்தா தான் நம்ம டீச்சர் ஆக முடியும். For stand-alone teacher education institutes, inadequate standard strict action will be taken against them. அது மாதிரி வந்து நான் 1 year மட்டும் BEd சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தனியாக நிற்க முடியாது. நம்ம inadequate ஸ்டாண்டர்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு BEdனா வந்து ஒரு ஸ்டாண்டர்டான எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணி அந்த பெஸ்ட் டீச்சராக வெளியாக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்களோ கண்டிப்பாக அந்த BEdல வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. My students financial aid, the national scholarship portal NSP, நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். ஏன்னா வந்து படிக்கிறதுக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்காக நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. will be expanded to support encourage children to their progress will be tracked so that they can receive scholarship. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் தராங்க. private higher secondary, that is higher education, will be encouraged so that they can offer several studentships and fellowships to their children. ஃபெலோஷிப்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தராங்க. நம்ம எப்படி வந்து இப்போ நெட்டு JRFலாம் படித்து பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபெலோஷிப் வாங்குறாங்க இல்லையா, அதேமாதிரி ஸ்கூல் லெவலுமே they are writing the exam and they are going to get fund from the government. No hard separation of streams under NEP 2020. இங்கே வந்து நம்ம எதையும் பிரித்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் will get the opportunity to engage in arts and humanities as well in the study of arts and science and social science. Because of this, no hard separation is going to be done between curricular and extracurricular activities or co-curricular activities. உங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு ஆர்ட்டு, இது ஹியூமானிட்டிஸு அது மாதிரி வந்து பிரிச்சிருக்காது. இந்த சோஷியல் சயின்ஸ்னு படிக்க உங்களுக்கு கரிக்குலர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸுமே அப்படி சேர்ந்து உங்கள் சிலபஸோடையே வந்துடும். தனித்தனியாக படிக்கணும் அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எவ்ரி ஸ்கூல் சப்ஜெக்ட் வில் பி கன்சிடர் ஆஸ் அ கரிக்குலர் ரேதர் தென் எக்ஸ்ட்ரா ஆர் கோ கரிக்குலர் விச் இன்க்ளூட்ஸ். அது மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் சப்ஜெக்டாகவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் சேர்ந்து வந்துடும். யோகா, ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, மியூசிக்கு, ஸ்கல்ப்சரிங்கு, வுட் ஒர்க்கிங்கு, கார்டனிங் அண்ட் எலக்ட்ரிக் ஒர்க், இது எல்லாமே என்னென்னா சப்ஜெக்டாகவே சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் தனியாக வந்து படிக்க சொல்லும் போது தான் நம்ம படிக்க மாட்டோம். இது சப்ஜெக்டோட வந்து மார்க்குங்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்படி கொண்டு வந்துடுவாங்க. அது மாதிரி NCERT will prepare syllabi and textbook as per the national curriculum framework, and then so that these subjects would be incorporated in the curriculum which SCERT, State Councils of Education Research Training in states may edit, rewrite and supplement as per their needs. நம்ம இப்போ கொடுக்குறவங்க கரிக்குலம் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும் இல்லை டெலிட்
இந்த 1-2 பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தே கேன் எடிட் ரீரைட் அண்ட் சப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் வில் பி இன்கார்பரேட் ஸ்ட்ராங்லி த்ரூ அவுட் த கரிக்குலம் வித் ய கன்சிடரேஷன் தட் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சேஃப் அட் ஈச் ஏஜ். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து இன்க்ராப்டாக இருக்கும் கரிக்குலத்துலேயே. ஆல்சோ தெர் இஸ் நோ ஹார்ட் செப்பரேஷன் பிட்வீன் ஒகேஷனல் அண்ட் அகடமிக். இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் அகடமிக்னு சொல்லிட்டு தனித்தனி ஸ்ட்ரீமில் இருக்காது, எல்லாமே இன்டர்மிங்கிங்காக இருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி மூலயமா வந்து கெப்பாசிட்டியை அவங்க இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா அண்டர் ஹூஸ் சேர்மன்ஷிப் நியூ எஜுகேஷனல் பாலிசி வாஸ் டிராஃப்டட். யார் வந்து எஜுகேஷனல் பாலிசியை வந்து டிராஃப்ட் பண்ணா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க. அந்த கொஸ்டின் வந்து நமக்கு என்ன ஆன்சர்னா தட் இஸ் இட் வாஸ் டன் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் ஃபார்மர் சேர்மன் ஆஃப் இஸ்ரோ அண்ட் எக்ஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கே கஸ்தூரி ரங்கன்கிறவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து நியூ எஜுகேஷனல் பாலிசி ஆஃப் 2020 வந்து நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து இஸ்ரோவோட வந்து ஃபார்மர் சேர்மனாக இருக்காரு, எஸ் மெம்பராகவும் இருந்திருக்காங்க, எஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து த டேர்ம் HEI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம். ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் தான் HEI. New Educational Assessment Center has been set up named Prakash. What does it stand for? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். Prakash stands for Performance Assessment Review as Analysis of Knowledge for Holistic Development. ஒரு பர்ஃபார்மன்ஸ் மூலயமா அசஸ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி அனாலிசிஸ் பண்ணி நாலேஜை வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக அட்டைன் பண்ணுறதுக்காக இந்த பிரகாஷ் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வென் வில் த நியூ எஜுகேஷனல் பாலிசி வில் பி இம்ப்ளிமெண்டட். எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க? இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் ஆஃப் NEP இஸ் அண்டர் ப்ரிப்பரேஷன் அண்ட் வில் பி தட் இஸ் கேரிட் ஆஸ் பர் த டைம்லைன் இன் விச் இஸ் NEP. கண்டிப்பாக வந்து அது ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க 2020 சீக்கிரமாக அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. வேர் ஒன் கேன் கலெக்ட் கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஆஃப் நெப்பை பற்றி எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியணும், அது பத்தலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் போது as we have mentioned everything about NEP in this article, but still if you want to know more about it then its complete information is available in the public domain which has been carried out by the Education Ministry of India. நீங்கள் என்ன பண்ணுங்க, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நெப்பை பற்றி கூடுதல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி டீடைல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் NEP பார்த்துட்டோம். நியூ எஜுகேஷனல் பாலிசி. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் just ask to me. I will just ask to the senior members and I give you the answer. Okay friends, bye, see you soon.